Hey guys, இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்பில் தான் நல்ல சம்பளம் வாங்குறல்ல, வீடியோவை டெய்லி தொடர்ந்து போகிறதுக்கு என்ன, 4 பேர் உங்ககிட்ட வந்துட்டு எப்போ அடுத்த பாட்டு வரும்னு கேட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணுமா, அதில் உனக்கு ஒரு சந்தோஷமா, சம்பளம் வந்துட்டு கிடைக்கும் போது எல்லாருக்கும் திமிர் வந்துடுது, யூடியூப்பில் எல்லாரும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரூட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் டெலீட் பண்ணிட்டு அந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளாக எனக்கு திரும்ப வருது. அதாவது யூடியூப் ஏர்னிங்கை வந்து பற்றி பேசுகிற மாதிரியே. ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த 3 வருஷத்தில் நான் ஒரு மாதத்துக்குள்ளே $100 க்ரைட்டீரியா ரீச் பண்ணதே கிடையாது. மானிட்டைசேஷன் ஆன தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அந்த பேசிக் $100 க்ரைட்டீரியாவே என்னால் ரீச் பண்ண முடியுது. எனக்கு வியூவர்ஸ் ரொம்ப கம்மி, சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்பில் இருக்கவங்களாம் லட்சக்கணக்காக சம்பாதிப்பாங்கன்னு கிடையவே. அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கான்னு 7,000லேருந்து 8,000க்குள்ளே தான் வாங்குறேன் டேக்ஸ் போக. ஆக்சுவலாக வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் மூலமாக என்னால் அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்னால் ஏர்ன் பண்ண முடியல. மாதம் ஒரு 7,000 கூட எனக்கு ஓகேவா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது 4 மாதத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் திங்ஸாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. பலமுறை நான் யோசிச்சிருக்கேன், நம்ம வந்து ஒரு 10 ட்ராமாவை பார்க்குறோம், ஒன்று சூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் எடிட்டிங் பண்ணுறோம், ரெக்கார்டிங் பண்ணுறோம், ரீரெக்கார்டிங் பண்ணுறோம், அதுக்கு பிறகு அதை வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியல, நம்ம நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கூட ஏர்ன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடவை நான் யோசிச்சு சேனலை பேசாமல் ட்ராப் பண்ணிடலாம், இந்த வீடியோஸ் எல்லாம் வேண்டாம், இந்த டயத்தில் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வந்துட்டு வழி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு தடவை அப்படி யோசிக்கும் போதும் ஏதாவது கமெண்ட் வருங்களா, அதை பார்ப்பேன் நான், அடுத்த பார்ட் எப்போ வரும், இல்லை அடுத்த ட்ராமா இதை போடுறீங்களா, அந்த மாதிரி யாராவது ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைனா சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்து யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமா, இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். நம்மளை நம்பி விரும்பி பார்க்குறவங்கள வந்துட்டு நம்ம எதுக்காக விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து காசு கிடைக்கலனாலும் வீடியோஸை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வந்துட்டு என்கிட்ட சொல்லாதீங்க. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, நான் அப்படியே வாங்கிக்கிறேன், அதை 4 times 5 times உங்களுக்கு ட்ராமா ஃபார்மில் திருப்பி தரேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா, ஹீரோவை அந்த ஐலாண்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறா. அதாவது ஐலாண்டில் வந்துட்டு எவ்வளோ நேரம் தான் அங்கே கடல்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா. அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீவராக இருக்க, சரி நம்ம போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவாட்டுக்கு உள்ளே கிளம்பி வந்துடுறா. அந்த இடத்துல தண்ணி இருக்க பார்க்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கிறதையும் பார்க்குறா. சரி அந்த வீடு இருந்துச்சுன்னா ஆள் இருப்பாங்களே, போய் உதவிக்கு வந்துட்டு ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே தங்கி போகிறா. வெளியிலேருந்து கூப்பிட்டு பார்க்குறா, எந்த ஒரு பதிலும் இல்லை. ஸோ அவளும் பயந்துக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏறி போய் சர்ச் பண்ணுறா. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் வீட்டில் அங்கே தேவைக்குன்னு எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஒரு கட்டில், ஒரு போர்வை, ஒரு தலைகாணி, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டு, நிறைய தண்ணி, மெடிசன்ஸ்னு எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக குஷி ஆகிடுது. ஹீரோவை இங்கே கொண்டுட்டு வந்தால் அவன் கொஞ்சம் சேஃபாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காப்பாற்ற வர வரைக்கும் நம்ம இங்கே வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்றதுக்காக போகிறா. இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பாவும் செக்ரட்டரியும் சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினும் எங்கே காணா போனாங்களோ அதே ரெசார்ட் ஏரியாவுக்கு வராங்க. அங்கே வந்து அந்த இடத்தெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது கிட்னாப்பிங்னு அவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க வந்து வரது கேள்விப்பட்டுட்டு டீயும் அப்புறம் அந்த வீட்டாவும் ஒன்றா வராங்க. வந்த உடனே ஹீரோடைய அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு டீயும் வந்துட்டு அம்மா தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு ஏதோ சமாளிக்கிறான். அதுக்கு பிறகு ஹீரோடைய அப்பாவும் செக்ரட்டரியும் சேர்ந்து இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போலீஸ் கிட்ட போகணும், உடனே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல உடனே அந்த வீட்டாவும் டீயும் சேர்ந்து வந்துட்டு அப்படியே நிறுத்துறாங்க. அதாவது போலீஸ் கிட்ட போகக்கூடாது, இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கம்பெனியில் சிஇஓ பொசிஷனுக்கு பாதிப்பு வந்துடும், அதனால கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு போகக்கூடாது, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அண்ணா இல்லைன்னு தெரிஞ்சாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பாவும் எனக்கு இப்போதைக்கு என் பையனும் மருமகளும் வந்து சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம், மற்றது எதுவும் முக்கியம் இல்லை, போலீஸ் கிட்ட போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு பக்கத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நியூவோட அப்பா கூட்டிகிட்டு வச்சுட்டு மீட்டிங் போட்டுட்ருக்காரு. அதாவது இங்கே வந்து நியூ தான் இப்போ ஹீரோவையும் ஹீரோனையும் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து இவர் பிளான் பண்ணி இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நியூ கிட்ட இருந்து கரெக்டாக கால் வருது. இப்போ நியூ என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறான், நடுக்கடலில் காண போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு இவரும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டே இதை சொல்லிட அத்தனை பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவோடைய ஃபேமிலி வந்துட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நுழையிறப்ப தான் கரெக்டாக ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோடைய அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் பையனும் மருமகளும் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்களாமே, யார் கிட்னாப் பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பாவும் கேட்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல என்ன ஆச்சு,
இது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே ஹீரோவோட அப்பாவும் மழுப்புறதுக்காக பார்க்குறாரு. இது உண்மையா இருந்தால் மரியாதையை இப்போவே சொல்லிடுங்க. கம்பெனியோட பெனிஃபிட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். முதல்ல உங்கள் பையனுக்கும் மருமகளுக்கும் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவோட அப்பாவும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் எதனால நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டு ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ இவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே இங்கே எல்லாரும் வந்து அப்படி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நியூ வந்துட்டு சொன்னது உண்மைதான் போல, இவங்க எல்லாரும் வேணும்னே வந்துட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும், நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு சிஇஓ வந்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவும் செக்ரட்டரியும் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டி இவங்க 2 பேரையும் தேட சொல்ல, ஸோ அங்கே இருக்கிற வேற ஒரு ஆள் கிட்ட இங்கே ஹீரோவுடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த ஆள் ஆமாம் இந்த ஆள் தான் வந்துட்டு என்னை தள்ளி விட்டுட்டு என் போட் எடுத்துக்கிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோயினை வந்துட்டு கடத்திட்டு போகும்போது வேற ஒரு போட்டை எடுத்துட்டு அவங்க போட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்திருப்பான். அப்போ இந்த போட்டுக்காரருடைய போட்டை தான் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான். இப்போ அவரும் வந்துட்டு நீங்கள் தான் அவருடைய அப்பாவா, சரி என் போட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவன் எடுத்துகிட்டு போய் 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஹீரோவோட அப்பாவும் அப்போ பதறாரு. கடலில் போயிட்டு 2 நாள் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் போலீஸும் வந்துட்டு அங்கே இந்த ஆள் எந்த லொக்கேஷன் சொல்கிறாரோ அந்த போர்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பேரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கும் தகவல் வருது. அதாவது ஒரு ஸ்பீட் போட் வந்துட்டு அங்கே நடுக்கடலில் வந்து மிதந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த போட்டில் வந்து நிறைய கன்ஷாட் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்களும் வந்துட்டு உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் வந்துட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு பயங்கரமாக ஷாக்கில் உட்காந்துடுறாரு. இன்னும் ஹீரோவை அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கு பிறகு அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் ஃபீவருக்காகலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கான். அதாவது அவனோட காதல் உண்மையானது, அவனுக்கும் சம்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இவங்க 2 பேரும் அங்கே பாண்ட் ஆக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோவை நம்புறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலாக அவளும் ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. தெரியாம தான் நம்ம ஹீரோவும் அவளை வந்து கொஞ்சம் அவன் பக்கம் இழுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான், அவனோட லவ்வெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி. நம்ம ஹீரோயினும் சரி பரவாயில்ல நீ சொல்கிறதெல்லாம் நம்புற அப்படின்ன உடனே அவனும் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளோட கொஞ்சம் கிளிஞ்சியாலாம் இருக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வியும் நம்ம ஹீரோயினை 2 நாளாக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தேடி வரான். ஹீரோயினை பற்றி கேட்டால் யாருமே பதில் ஒழுங்காக சொல்லாமல் இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு க்ளீன் பண்ணுற லேடியும் இங்கே வந்துட்டு வியை ஒரு மாதிரி ஏற இருக்க பார்க்க வி அவங்க கிட்ட போய் கொஸ்டின் பண்ணுறான். அதுக்கு அவங்களும் வந்துட்டு யோசிச்சுட்டே நிற்க ஆக்சுவலாக ஹீரோயின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் வரிடாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்துட்டு எங்கேயோ வெக்கேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஆட்கள் வந்து அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்களாம். நடுக்கடலில் வந்து போட் மட்டும் தான் இருந்திருக்கு, இவங்க 2 பேரையும் காணும். கடலில் வந்துட்டு ஆள் காணும்னா என்ன ஆகும், கண்டிப்பாக வந்துட்டு இறந்து தானே போயிருப்பாங்க, அவங்களோட பாடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் போலீஸும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட வி அது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். கூடவே முணங்குறதுக்கும் ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவை இனிமேல் வந்துட்டு நட்சத்தில் கிடைச்சாலும் அவனை உயிரோட விட மாட்டேன், ஹீரோயினை இந்த மாதிரிலாம் ஆபத்தில் தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் நடக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயினும் அவங்களோட மொமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ தனியாக விட்டதுனால எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டதுனால நம்ம ஹீரோவுடைய தம்பியும் அப்புறம் அவன் வீட்டாவும் சேர்ந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து எந்த இடத்துல போட் வந்து மிஸ் ஆச்சோ அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த வீட்டா அங்கே நியூக்கு கால் பண்ணுறா. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொஞ்சம் பயன்படுத்துறதுக்காக தானே நான் கிட்னாப்பர்ஸ் அனுப்ப சொன்னேன், நீ எந்த ஆட்களை அனுப்புன, இவங்க எதுக்காக வந்துட்டு நிஜமாவே கிட்னாப் பண்ணிட்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு அந்த நியூ வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறான். சும்மா இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வளரிட்டு இருக்காத, நீ சொன்ன மாதிரி நான் ஆட்களை அனுப்புனேன், ஆனால் அவங்களுடைய வண்டி பாதியில் ரிப்பேர் ஆகிடுது, ஸோ அவங்க அந்த ரிசார்ட்டுக்கு வரவே இல்லை, வேற யாரோ தான் நடுவில் வந்து கடத்திட்டு போயிருந்திருக்காங்க, ஸோ எதுவும் தெரியாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். இவ ஃபர்ஸ்ட் நம்புறதுக்கு மறுக்கிறா. அப்புறம் வந்துட்டு நான் அண்ணன் உன்கிட்ட போய் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ வந்து கேட்டுட்டு இருக்க அவளும் சரி நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புறேன், நிஜமாவே உன் ஆட்கள் வரல இல்லை அப்படின்னு உடனே நிஜமா என் ஆட்கள் வரல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுடுறான். அப்புறம் வீட்டாவும் அதே ஷாக்கோட அப்படியே இங்கே நம்ம ஹீரோவோட தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா. அதாவது நாம செட் பண்ண ஆள் இங்கே வரவே கிடையாது, இங்கே வந்திருக்கவங்க வேற யாரோ ஆட்கள், இவங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். இவளும் நிஜமாவே இப்போ தான் நியூ கிட்ட பேசினேன், நியூ செட் பண்ண ஆட்கள் இங்கே வரவே இல்லையா, அவங்க வண்டி ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாதியிலே ரிட்டர்ன் போயிட்டாங்களாம், இங்கே வந்தவங்க யார் என்னன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்ன உடனே இங்கே ஹீரோடைய தம்பியும் இன்னும் கொஞ்சம் கில்ட்டியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஹீரோவும் திரும்ப திரும்ப அவனோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் அவளுக்கு முழுசாக வந்துட்டு அவனை நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா அவன்கிட்ட தன்னோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறா. அதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்போ நம்ம ரிட்டர்ன் போனதுக்கப்புறமும் இதே மாதிரியே நடந்துப்பல்ல, ஃப்யூச்சரில் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வராமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுக்கு ப்ராமிசஸ் கொடுத்துட்ருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து அவள்
விழாவில் மரியாதை குறைவாக நடத்துனதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஸோ இவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பா கம்பெனியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு தெரியாமல். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் காணா போயிட்டதுனால செத்துட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நியூ எப்படியாவது வந்து கம்பெனியோடைய புது சிஇஓ ஆக்கணும் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நியூ அவங்க அப்பாவும் பிளான் போட்ட மாதிரியே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து வயசான பீப்புள் எல்லாம் ஒதுங்கிக்கிட்டு நியூ ஜென்ரேஷன் கொண்டு வரணுங்கிற டாத்தோட தான் ஹீரோ இங்கே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஹீரோவும் இல்லாமல் போனதுனால இந்த கம்பெனியை பற்றி அதிகமாக தெரிஞ்சு நியூவை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல நியூக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் முகத்தை எங்கே வச்சுக்கிட்டே தெரில. எல்லாரும் வந்துட்டு இல்லை நாங்கள் பலமுறை யோசிச்சு பார்த்தா செய்கிறோம், உங்கள் பையன் வந்துட்டு இல்லாததுனால இவனை பண்ணி ஆகணும்னு உடனே ஹீரோவுடைய அப்பா வந்து பயங்கரமாக கோச்சிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியோடைய ஆக்டிவான வந்து சிஇஓ நான் தான். ஸோ நான் சிஇஓவாக இருக்க வரைக்கும் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடியது எல்லா உரிமையும் வந்துட்டு எனக்கு இருக்குது. அதையும் மீறி ஓட் பேசிஸில் வேணால் நம்ம பண்ணலாம். ஆனால் என் பையன் வந்துட்டு எதுவுமே ஆகலை, கடத்தப்பட்டு தானே இருக்கான், அவன் திரும்பி வந்துடுவான்னு சொல்கிறாரு. உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. இதை கேட்டு என் பையன் இறந்துட்டாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. பையனை தவிர எனக்கு பிறகு யாருமே இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆக முடியாது, இது எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தது தான், அதனால என் பையன் ஒருத்தனை தான் நான் சிஇஓவாக அக்செப்ட் பண்ணிப்பேன், வேற யாருனாலும் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு. ஆனால் இங்கே எல்லாரும் மாற்றி மாற்றி ஹீரோ வந்துட்டு திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் தான் இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு நபர் வந்துட்டு அங்கே சத்தம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் அந்த நபர் யார் ஏதாவது வந்துட்டு இவங்களை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு கத்திட்டு இருக்க. அப்போ அந்த ஆளும் என்னோட வீட்டுக்குள்ளே நீங்கள்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என் பெர்மிஷன் எல்லாம் எப்படா வீட்டுக்குள்ளே போனீங்க, முதல்ல வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்புறம் தான் அவர் அந்த வீட்டு ஓனர்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது. அடடா இந்த ஊருக்காரர் இங்கே இருக்கவர் வந்துட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காரு, அப்படின்னா இவருக்கு நம்மளை சேஃபாக வந்துட்டு வெளியில் கொண்டு போக தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவரோட அப்பாவும் ஒரு ஆளாக வந்துட்டு அத்தனை பேரோட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் செக்ரட்டரி திடீர்னு அங்கே ஓடி வராங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரெண்டாவது பையன் வந்து ஃபோன் பேசுகிறான் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காலை கொடுக்குறாங்க. இவரும் என்ன ஆச்சுன்னு ஷாக்கில் கேட்க அதுக்கு அவனும் ஹீரோவையும் ஹீரோனும் காப்பாற்றியாச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்குறான். உடனே வீடியோலையும் வந்துட்டு ஷேர் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினும் வந்துட்டு போட் எடுத்துகிட்டு காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பார்த்த உடனே இந்த நியூக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு பயங்கரமாக கடுப்பேறிடுது. ரெண்டு பேரில் ஒருத்தர் கூட சாகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே சேஃபாக வந்து சேர அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கும் வந்துட்டு கொண்டாட்ட தாங்கலை. அவங்களும் அந்த காலை முடிச்ச உடனே என் பையன் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எல்லாரும் என் பையனை வீடியோவில் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த முடிவில் வந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, என் பையன் தான் இனிமேல் வந்துட்டு சிஓ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு முறை பார்த்துட்டு என் பையனுடைய இந்த கிட்னாப்பிங்கில் உங்களில் யாருக்காவது சம்மந்தம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா சத்தியமாக உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், ஜெயிலுக்கு போய் உங்கள் எல்லாரையும் கணித்திக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு என்னோட கண்ணை மூடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு கன் ஷாட் இருக்கிறதுனால அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயினும் அவனும் வந்துட்டு ரொம்ப லவ்லி டவ்லியாக நடந்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே அங்கே வராங்க. ஸோ ஹீரோடைய அப்பா வந்துட்டு அவனை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவர் தேங்க் பண்ணுறாரு, என் பையன் வந்துட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை எனக்கு அடிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவன் தான் நடுவில் கொடுக்க வந்து இந்த புல்லட் உண்டை வந்துட்டு அவனுக்கு ஏற்படுற மாதிரி ஆயிடுச்சு, அவன் தான் என் உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ்லியாக நடந்துக்கிறத பார்த்துட்டு ஹீரோடைய அப்பாவுக்கு செக்ரட்டரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. அப்போ தான் அங்கே போலீஸும் வராங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிட்னாப்பிங் பற்றி பேசுறதுக்கு இனிமேல் என்ன இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். வேறு எந்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிங்கல்ல அவ்வளோதான். உடனே அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய லக்கு தான், உங்களை கிட்னாப் பண்ணவங்க கண்டிப்பாக ப்ரொஃபஷனல்ஸாக இருக்க முடியாது, ப்ரொஃபஷனல்ஸாக இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் இவங்க இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிங்க, நானே வந்துட்டு மேலிடத்தில் வந்துட்டு பேசவும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து விட போலீஸும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவுடைய தம்பியும் எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போட்டு அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக இப்படி கீழே விழுந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவனும் இவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ண ஆளை செட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு செமைய கோவம் உச்சிக்கேற அவர் அவனை போட்டு செம்ம அடிக்கிறாரு. நீ ஆடா இந்த மாதிரி பண்ண, உனக்கு ஏண்டா அவனை பார்த்து அவ்வளோ பொறாம, உனக்கு எதுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்கள் அண்ணனை பார்த்து அவ்வளோ கோவம், உனக்கு பண்ணுறது எல்லாத்தையும் தானடா அவனுக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் எந்த வகத்தில் நான் வந்துட்டு அவனை உயர்ச்சி வந்துட்டு தாழ்த்தியோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு.
சொல்கிறாரு. அப்பா அவனும் எனக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க, நான் இன்னும் முழுசாக பேசி முடிக்கலங்கிறான். ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோடைய அப்பா கிட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் பண்ணுறதுக்கான காரணத்தை வந்து முதல்ல சொல்லட்டுமே அப்படின்ன உடனே அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு அவனை பேச சொல்கிறாரு. அப்பா அவன் சொல்கிறான், நாங்கள் வந்து ஆள் செட் பண்ணணும்னு நினச்சது உண்மைதான், ஆளுக்கு அரேஞ்ச் பண்ணது உண்மைதான், ஆனால் நாங்கள் வந்து இன்வைட் பண்ண ஆள் வந்து அந்த சமயத்தில் வரவே இல்லை, நடுவில் வேற யாராவது கடத்திட்டு போயிருக்காங்கன்னு உடனே ஹீரோவோட அப்பா அதை நம்ப மறுக்கிறாரு. என்னடா இப்போ அடி வாங்கின உடனே கதையை மாற்றி மாற்றி பேசுறியா, அது எப்படி கோயின்சிடென்டலாக நீ கடத்த சொன்ன ஆளுங்க வராமல் வேற எவனோ வந்து இவங்க 2 பேரை கடத்திட்டு கொல்ல பண்ணதுக்காக பார்த்துருப்பான், நீ வந்து உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா பொய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப போட்டு அடிக்க அப்போ அந்த வீட்டை நடுவில் குறுக்கிடுறா. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஆட்களை செட் பண்ணதே நான் தான், அதனால் இவன் பொய் சொல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் செட் பண்ண ஆட்கள் வந்துட்டு நடுவில் ஆக்சிடென்ட்னால காரை வந்துட்டு எடுத்துகிட்டே வரல, அவங்க அப்படியே சிட்டி ஏரியாவுக்கு திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமா சேர்ந்து வந்துட்டு சதி திட்டம் போட்டு இவங்க 2 பேரை கொல்றதுக்காக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கோவப்படுறாரு. அந்த வீட்டாவும் என்ன சொல்கிறதா, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டதுக்கு காரணமே ஹீரோயின் கிட்ட இங்கே அதாவது ஹீரோவுடைய தம்பியை வந்துட்டு கொஞ்சம் ஹீரோயிட்டுக்காக காக்கணுங்கிறதுக்காகத்தான், நாங்கள் வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு அந்த சமயத்தில் இவன் போய் அவளை காப்பாற்றினா அப்படின்னா அவளுக்கு இவன் மேலே காதல் வருங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், மற்றபடி வந்துட்டு வேறு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனலையும் கிடையாது, இவ்வளோ தூரம் இது வளரும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்கள மன்னிச்சிடுறதா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்ச நேரம் 2 பேரும் வெளியில் இருக்கீங்களா, நான் எங்கள் அப்பா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க 2 பேரும் வெளியில் போன உடனே நம்ம ஹீரோயினும் நான் வந்து டீ கிட்ட கொஞ்சம் பேசணும், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் இப்போ ரொம்ப உடஞ்சி போயிருப்பான், அதனால நான் பேசினா அவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில் வந்துடுறா. ஸோ அந்த சமயத்தில் அவளும் வந்துட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ எனக்கு உன் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க அங்கே இருக்கவங்க யாருமே என்னை நம்பலை, நீயாவது நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஆத்திரத்தில் ஏதாவது பண்ணுவான், ஆனால் வந்துட்டு அதில் கெட்ட எண்ணம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே டீ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. டீக்கும் வந்துட்டு எங்கள் ஹீரோயின் வந்துட்டு நம்பாமல் போயிடுவாளோன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் போயிட்டு நல்ல வேலை நீயாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். இந்த வீட்டா இருக்கா இல்லையா, அவள் வந்து இப்போ ஹீரோடைய தம்பியோட கொஞ்ச நாள் தான் பழகி இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணதுலேருந்து இவளுக்கு அவன் மேலே பயங்கரமாக ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயினும் இவனும் க்ளோஸாக பேசிக்கிறத பார்க்க அவளுக்கு ரொம்பவே ஜலஸாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ உங்க அப்பா அவனை வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்க அப்பாவுக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ வந்துட்டு எல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா நாளை ஓட்டிட்டு இருக்கல, அந்த ஒரு விஷயம் பிடிக்காதனால தான் அவர் பாசத்தை வந்துட்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்காரு, ஆனால் அவர் 2 பையனையும் ஈக்குவலாக தான் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கு கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கு பிறகு நான் வீட்டை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோடைய தம்பி அவளை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கமாக நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து சொன்னது உண்மைதான், இருந்தாலும் வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சும் நம்ம ஹீரோயின் திரும்ப வரலையே, ஹீரோயினை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு ஹீரோ பயந்துகிட்டு அங்கிருந்து அப்படியே வந்துட்டு எழுந்து ஓடுறதுக்காக ஆரம்பிக்க ஹீரோவுடைய அப்பாவும் செக்ரட்டரியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆக்சுவலாக அங்கே ஹீரோட தம்பி கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது அங்கே சீனியர் வந்துட்டு இவளை தனியாக வந்துட்டு இழுத்துட்டு வந்துடுறான், இவ கூட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோனுக்காக காத்துட்டு இருப்பான், என்ன பேசணுமோ பேசு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அதுக்கு அவனும் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ அவனை ரொம்பவே வெறுத்துட்டு இருந்த, இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அளவு வேணாமா, இதெல்லாம் ஃபேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க. இல்லை இது எதுவுமே ஃபேக் கிடையாது, நானும் அவனும் வந்து நிஜமாவே ரீகன்சைல் பண்ணிக்கிட்டோம், ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தனியாக இருந்த சமயத்தில் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறா. இதை கேட்டோன்னே அவனும் இது எதுவுமே நடிப்பு கிடையாதுன்னா அப்போ நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கா. இங்கே வி வந்துட்டு அவளை லவ் பண்ணுறது அவனுக்கு தெரியும் இல்லையா, ஸோ சீனியரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவளோட இன்டென்ஷனாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அவள் பதில் சொல்லாமல் இருக்கும் போதே வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சிடறான். அப்படின்னா அங்கே ஏதோ நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணீங்களா, அதனால தான் இப்படி மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, இருந்தாலும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம், அதனால தான் 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணோம், ஸோ நான் வந்து ஹீரோவை முழுசாக ஏற்றுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன், எங்களுக்குள்ளே இனிமேல் எதுவுமே ஃபேக்காக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டோடனே சீனியர் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அவன் பணக்காரங்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி வந்துட்டு அவனை காதலிக்கிறதுக்காக ஆரம்பிச்சியா, அவனுக்கு முன்னாடியிலேருந்தே நான் தான் அவன் கூட பழகிட்டு இருக்கேன், காலேஜ் டேஸ்லேருந்தே நான் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானே எப்படி அவனை காதலிச்சேன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பணத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னா சத்தியமாக உனக்கும் எனக்கும் பேசுறதுக்கு
எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் ஒரு கோல்ட் டிகர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே சீனியரும் அவன்கிட்ட சாரி கேட்குறான். சாரி, ஆத்திரத்தில் பேசின வார்த்தை, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நீ நிஜமாவே ஹீரோ லவ் பண்ணுறியான்னு உடனே அம்மான்னு சொல்கிற ஹீரோயினும், உன்னோட ஃபீலிங்ஸை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இனிமே வந்துட்டு நீ என்னை பற்றி யோசிச்சு எதுவுமே நடக்க போகிறதில்ல, முன்னாடி சொன்னது தான் நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருந்தது கிடையாது, நான் ஒரு பிரதர் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இங்கே ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வெறித்தனமாக நடந்து ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்கும் போது தான் அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் அந்த பக்கம் வர்றத செக்ரட்டரி பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அங்கே தனியாக வரல, கூட வந்துட்டு சீனியரோட வரா அப்படின்ன உடனே பயங்கரமாக வந்துட்டு பொசசிவ்னஸ்னால கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என்னாச்சு இவனுக்கு திடீர்னு வந்தான் இப்போ போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய அப்பா கிட்ட கேட்க, ஹீரோடைய அப்பாவும் அவளுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நீ தனியாக வந்துட்டல, இப்போ தான் ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு அவன் ஓடி வந்தான். ஆனால் இங்கே நீயும் இன்னொருத்தனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சும்மா வந்துட்டு சிலியாக வந்துட்டு நடந்து போயிட்டான், வேற ஒன்றும் இல்லை, நீ போய் அவன்கிட்ட கொஞ்சம் பேசி சமாதானம் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வரா. ஹீரோயின் அவனை சமாதானம் படத்தில் அவாட்டுக்கு வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும், நான் இங்கே வந்து எப்படி சேடாக இருந்துட்டு இருக்கேன், நீ என்ன ஃபோனை நோண்டிட்டு இருக்க, என்ன சின்ன கேட்க மாட்டியா அப்படின்ன உடனே, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உங்ககிட்ட லவ்வை கன்ஃபஸ் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு வந்துட்டு நீ எதுக்காக என்னை சீனியர் சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, சந்தேகம்லாம் எதுவும் இல்லை, எனக்கு நீ அவனோட பேசுறத பார்த்தா கொஞ்சம் ஜலஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் அவன் இனிமேல் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ண மாட்டான், அவன்கிட்ட நான் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோ, நம்ம 2 பேரும் ஸ்லீப் பண்ணதையும் சொல்லிட்டியா அப்படின்ன உடனே, அதுக்கான அவசியம் இருந்துச்சு, பல வருஷமாக சீனியர் வந்துட்டு என் மேலே ஃபீலிங்ஸோடு இருந்துட்டுருக்கா, நான் எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ணாலும் வந்துட்டு அவன் கேட்கவே இல்லை, இனிமேல் என் பின்னாடி வரவே கூடாது, அவனுக்கான லைஃப்பில் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையை நான் போட்டு உடைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுறான். நல்ல வேலை இனிமேல் வந்துட்டு அவன் என் ஒய்ஃப் பின்னாடி வரமாட்டான் அப்படிலாம் சொல்லி அவன் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் என்னதான் இருந்தாலும் அது என்னோட சீனியர், நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டு நியூவை கேம்லிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரான். அது ஒரு இல்லீகல் கேம்லிங் நடக்கக்கூடிய ஏரியா, அதாவது அந்த சம்பு இருக்கால அவங்க அப்பாவோடைய பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஏரியா தான். அங்கே வந்ததுக்கப்புறமா நியூவும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே சம்புவும் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அங்கே சம்புவை பார்த்த உடனே இவனுக்கு டக்குன்னு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டும், இது ஓனரோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்டலாம் எதுவும் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைடா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சோடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, அதாவது ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ, இப்போ தான் வந்துட்டு குழந்தையோட கூட அன்றைக்கி சண்டை போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவள்கிட்ட வாலண்டியராக போயிட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான், அவளோட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, அவளுமே பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணவும் செய்கிறாங்க. நம்போக்கு நியூ யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் நியூ இப்போ இவளோட ஸ்லீப் பண்ணதுக்கு காரணம், இவன் ஹீரோவோட பல வருஷமாக பழகிருக்கா, ஒரு குழந்தையை பெற்றிருக்கா, அதனால ஹீரோவை பற்றின ஏதாவது டர்ட்டி சீக்ரெட்ஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி அவனை சிஇஓட ஆக விடாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவரோட ஸ்லீப் பண்ணியிருந்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த வீட்டா இருக்கால நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹீரோடைய தம்பியும் க்ளோஸாக இருக்கிறதுனால வந்துட்டு அப்படியே கோச்சிக்கிட்டு வந்துடுறா. ரொம்ப ஜெலஸாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த நாட்கள் வந்து இவன் என்ன தான் பேச வந்தாலும் கால் பண்ணாலும் இல்லை அவனை பார்த்தாலும் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். நேரில் பார்க்க நேர்ந்துச்சுன்னா ரொம்ப கடிச்சு விட்டுடுறா. ஸோ அதனால் இப்போ அவளை தேடி வீட்டுக்கே வந்துடுறான். நானும் பலமுறை யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அண்ணனையும் அப்புறம் ஹீரோயினும் பிரிக்க முடியலங்கிறதுக்காக தான் நீ வந்துட்டு கோவமாக இருக்கியா, அதனால தான் என்னை மீட் பண்ண மாட்டேங்கிறியா, நம்ம பிளான் சொதப்பிச்சின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு அதுக்கு சலிச்சிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இதை கேட்டோன்னே அப்போ இன்னொரு வந்துட்டு பாசிபிலிட்டி என்கிட்ட இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணோம், அந்த விஷயம் வந்துட்டு நான் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே தவிர கிட்ட நான் அவனை காதலிக்கிறதா சொல்லலைல்ல, அதனால தான் அவனுக்கு என் மேலே கோபமாக இருக்கும், அதனால தான் ஹீரோயினும் நானும் வந்துட்டு மீட் பண்ணப்போ கூட நீ அவன் மேலே ஜலஸாக ஃபீல் பண்ணியிருப்ப, கரெக்ட் தானே அப்படின்ன உடனே உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பற்றி கேட்குறா. ஆக்சுவலாக நான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக பல வருஷமாக இருந்திருக்கா, அதனால எனக்கு அவள் மேலே இருந்தது ஒரு பொசசிவ்னஸ் தான், அதை நான் காதல்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம், நம்ம 2 பேரும் பழக ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சு 1 வாரம் கூட ஆகலை, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம ஸ்லீப் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து என்னால் உன்னை மறக்கவே முடியல, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் உன்னோட ஞாபகமாக இருக்குது, உன்னோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு பல முறை வந்துட்டு மைண்டில் உன்னை பற்றின தாட்ஸாகவே வந்துட்டுருக்கு, இதுக்கு பேர் தான் லவ் தான் அப்படின்னாக்க நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு அர்த்தம், லவ்வுக்கு வந்துட்டு டைம் எல்லாம் என்ன இருந்துட்டுருக்கு, நம்ம 2 பேரும் இப்போ தான் மீட் பண்ணாலுமே எனக்கு அந்த மாதிரி வந்து உன்னை பிரியக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணும் எனக்கும் அப்படி தான் இருந்துட்டுருக்கு, ஆனால் நிஜமாவே நீ ஹீரோயினை மறந்துட்டியா அப்படின்ன உடனே உண்மை தான், நான் வந்து பொசசிவ்னஸை தான் தனியாக வந்துட்டு காதல்னு நினச்சி இத்தனை நாள் குழம்பிட்டு இருந்திருக்கேன், இப்போ தான் எனக்கு காதல்னா என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அங்கே அவளுடைய அம்மா வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வைக்க, அப்போ தான் இங்கே ஹீரோடைய தம்பியை சொல்கிறான், நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கணும், முதல்ல நாங்கள்
நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அவளுக்காக பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். எங்களோட லவ் கன்ஃபெஷனே இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவும் வந்துட்டு எதுவுமே சட்டை செய்யாத மாதிரி ஃபோன் வந்து நோண்டிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து பதறதுக்காக ஆரம்பிக்குது. எங்கே வந்து இவங்க 2 பேரும் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவன் தான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்கிறான்ல, அது மட்டும் இல்லாமல் அவனோட தப்பு கிடையாது. நானும் தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே உடந்தையாக இருந்தேன். நானும் தான் அவனோட ஸ்லீப் பண்ணேன். நானும் தான் மேக் அவுட் பண்ணேன். அதனால எனக்கும் வந்துட்டு இதில் பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனை நான் முன்னாடியிலேருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லலாம். அதனால எங்கள் 2 பேரும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உங்களை பிரிக்கிறதுக்கு யார் பிளான் போட்டுட்ருக்கா? ஹீரோடைய அம்மா கிட்ட உனக்காக எவ்வளோ டவுரி கேட்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணணுங்கிறது தான் என்னோட பல வருஷ கனவு. லின்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னா என்ன, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, அந்த கொண்டாட்டத்தில் நான் இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீயும் அதுக்கப்புறமா இவகிட்ட அப்படியே லவ்லி டோலியாக பேசிக்கிட்டு கல்யாணம் அது இதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் அவளும் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு உடனே எங்கள் வீட்டில் ஒத்துக்க வைக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்தாது நான் கண்டிப்பாக ஒத்துக்க வச்சிடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவளை லைட்டாக வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிளேஃபுல்லாக அங்கேருந்து அடியெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறான். இந்த விஷயத்தை அங்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டு நியூ வந்து கவனிச்சிடுறான். அதாவது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத அதை பார்த்தோன்னே வந்துட்டு இவகிட்ட வந்துட்டு பேசுகிறான். அவன் யாருன்னு தெரியுமா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் யாரும் எல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அவனும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், கொஞ்ச நாளில் வந்துட்டு நாங்கள் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்க போகிறோம். அம்மா வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க, மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அம்மா ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நியூக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. நியூ அறிவு இல்லாமல் அந்த லின் மாதிரியே போயிட்டு இருக்கியா? ஊரில் எத்தனை ஆம்பளைங்க இருந்துட்டு இருக்காங்க, அத்தனை பேரில் வந்துட்டு ஒருத்தனை கூட கல்யாணம் பண்ணிக்காம லவ் பண்ணாமல் இதில் இவன் தான் கிடைச்சானா? இந்த குடும்பத்தில் இருக்கவனுங்க பின்னாடியே எதுக்காக நீங்கள் 2 பேரும் சுற்றி வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் இவளும், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, நடுவில் உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லை, நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோன்னு. என்ன லவ், நீங்கள் வந்தே 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன மண்ணங்கட்டி லவ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஏதாவது பேசுகிறேன்னா அப்புறம் நான் வந்துட்டு உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்திட்டு இருக்க. சரி, அந்த குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிட்னாப் பிளானை வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்தால் இந்த கல்யாணம் நடக்கும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுக்கு அவ்வளோ அந்த பிளானெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. என்ன சொன்ன, இந்த பிளான் வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரொம்பலாம் பதட்டப்படாத, நான் அந்த ஃபேமிலியில் வந்துட்டு உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை, நானும் அவனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணதான் சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் தான் அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு இப்போ ரொம்ப உதற ஆரம்பிக்குது? ஒருவேளை ஹீரோவையும் ஹீரோயினும் நிஜமாவே கொன்னுட்டு அவங்களோட சிஇஓ போஸ்ட்டுக்கு நீ வரலான்னு பார்த்தியா? அது ஒன்று தான் உனக்கு வழியா? உனக்குலாம் திறமையே கிடையாதா தானா சிஇஓ போஸ்ட்டுக்கு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதை கேட்டு அவன் கோவப்பட்டு அவளை அரைஞ்சிடுறான். இதனால் அவளும் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறா. அவரோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா வந்து டைன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோவுடைய தம்பி வரான். ஸோ வந்த உடனே, நான் உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவோட அம்மா வேற வாங்கி போயிட அப்புறம் அவங்களையும் எழுப்பி வச்சு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவனும் சொல்கிறான், இந்த பொண்ணோட ஸ்லீப் பண்ணிட்டேன், அவளுக்காக வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மேரேஜ்னு மட்டும் நினச்சிடாதீங்க, நான் அவளை காதலிக்கவும் செய்கிறேன், நாங்கள் பழகினது கொஞ்ச நாளாக இருக்கலாம், ஆனால் என்னோட காதல் உண்மையானது, அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால தான் அவங்க வீட்டில் போய் நான் பெர்மிஷனும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டால் அத்தனை பேர் ஷாக் ஆகிட்டு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் கேட்க, இங்கே விட்டாதான் அப்படின்னு சொல்கிறான். யார் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதான் அந்த நியூவோடைய ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நியூவோட தங்கச்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக வந்து பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோவுடைய அப்பாவும் அவன் பக்கத்தில் வந்து அவன் தலையில் டம்முன்னு ஒன்று வச்சு, நல்ல காரியம் பண்ணியிருக்கடா, எப்போ பாரு பொறுப்புலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கவனுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணோட ஸ்லீப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்பாரு, அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச குடும்பம், நம்மளுக்கு தெரிஞ்ச குடும்பத்தோட இருக்கே, அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்துறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஹீரோவுடைய அம்மா பக்கம் திரும்பினா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து எனக்கு ஒரு மருமகள் வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால அது உன் மூலமாக சாத்தியமாகுதுன்னா எனக்கு கொண்டாட்டம் தான், நான் உடனே போயிட்டு அவங்க கிட்ட டவுரி எல்லாம் பற்றி பேசுகிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நாள் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் கூட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவும், ஏண்டா எனக்கு கல்யாணமாக்கி கொஞ்ச நாள்லேயே தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிற, எப்படா இதெல்லாம் அப்படின்ன உடனே, இதெல்லாம் விடு, கல்யாணத்தில் வேணா நீ என்ன முந்திருக்கலாம், குழந்தை பாரு நான் அவனை விட முன்னாடி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்ல, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இல்லை கண்ணா, நான் தான் முதல்ல குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும், உங்கள் 2 பேருக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உங்களை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரி எல்லாம் கழிஞ்ச மாதிரி தான் அப்படின்லாம் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவும், இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, ஹீரோயினும் நீங்களும் ஒருத்தருக்கு
ஒருத்தர் மிஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வந்துட்டு விலைக்கு வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் உங்கள் 2வது பொண்ணும் அங்கே வந்து தங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையும் வந்துட்டு வச்சு கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கிறதா இவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மாவும் நீங்கள் எனக்கு நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னால் வேலை பார்க்காம சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. அதே மாதிரியே இந்த இடத்துல நான் பல வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆனது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். இங்கே அத்தனை பெரிய விட்டுட்டு ஒரு பெரிய வீட்டில் வந்து தனியாக உட்காந்துருக்கிறதெல்லாம் எனக்கு நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால என்னை இப்படியே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தலை, ஆனால் வந்துட்டு அந்த 2வது பொண்ணுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்காகவாது நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ன உடனே அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினதுக்கு பிறகு ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் வீட்டாக்கும் சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் செரமனிக்காக இவங்க வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க இவனும் கொஞ்சம் பதட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா என் குட்டி தம்பியாடா, நீனே இப்போ தானடா படிச்சு முடிச்ச, அதுக்குள்ளே நீ என்கேஜ் ஆகுறேங்கிறது என்னால் நம்பவே முடியல அப்படின்லாம் அண்ணங்காரன் டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்க எல்லாருமா சேர்ந்து ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோடைய அப்பாவும் எனக்கு பிடிச்ச மாதிரியே 2 மருமகளுங்க இப்போ இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. 2 பேரில் யார் எனக்கு பேர குழந்தை பெற்று கொடுத்தாலும் சரி, மாற்றி மாற்றி பெற்று கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நான் தான் சந்தோஷமான ஆளாக இருப்பேன். அதனால் சீக்கிரம் பேர பிள்ளைக்கெல்லாம் வழியை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கமாக வீட்டாவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஏதோ தப்பாக முடிவெடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த டெசிஷன் கரெக்டு தானா, இவ்வளோ சீக்கிரத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கா. அவங்க அம்மாவும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ யோசிக்கவே கூடாது, ஃபினான்ஷியலி ரொம்பவே ஸ்டேபிளான ஃபேமிலி, அதுவும் இல்லாமல் இது என்னோட பல வருஷத்து கனவு, அதனால் நீ எடுத்திருக்க முடிவு சரியானது தான், லின்னால் பண்ண முடியாதது நீ பண்ணிட்ட, அதனால் இதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும், இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே, அதனால் சிரிக்க மட்டும் செய், இதுவும் என்னைக்காக இருந்தாலும் சரி உனக்கு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த பாட் முடியுது.